ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனலில் மறக்காம ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் ஆயிருக்க ஆப்ஸ் அண்ட் டேக் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக பார்த்துட்டு இருக்க 50 இம்ப்ரெஷன் ஆப் இருக்கு இல்லையா. ஸோ நேற்று லான்ச் ஆனது பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் ஸ்கோர் இந்த ஆப்பில் லான்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ் கூட தான் சேர்ந்தது, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து பேமெண்ட் வந்து கொடுக்கக்கூடியது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிலருக்கு பேமெண்ட் வரும், சிலருக்கு பேமெண்ட் வராமல் அந்த மாதிரி போகும். ஸோ நம்ம வந்து அந்த 15 நாள் மட்டும் ஒர்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ அதனால் அந்த டைப் ஆப்ஸில் இருந்தெல்லாம் பேமெண்ட் வந்து வந்திருக்காது. ஸோ அதனால் ஆப்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு பயப்பட வேணாம். ஏன் அப்படின்னா சண்டேஸ் வந்து கம்பெனிஸ் வந்து லீவ் விட்டுருவாங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு எந்தெந்த ஆப்ஸில் பேமெண்ட் வருது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க்கிங் ஆப்ஸ் லிஸ்ட்டை வந்து எடுப்போம். ஸோ நாளைக்கு நைட்டு தான் வந்து ஒர்க்கிங் ஆப்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியும், ஓகேங்களா. ஸோ அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் பேமெண்ட் உங்களுக்கு வர ஆப்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் ஆப்ஸ் வந்து ஒர்க் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் இப்போதைக்கு எந்த பேமெண்ட் ப்ரூஃபும் நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு மெயின் பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் உங்களுக்கான இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இல்லை அட்டாச்மெண்ட் கோட் அப்படிங்கிற இடத்துல 11122 சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கான நேமு, உங்களோட காண்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் பின் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்களே வந்து கிரியேட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நம்மளுக்கு வந்து ஒரு 50 வியூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கா. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். உள்ள வந்து பாருங்கள் ஒரு 50 வியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கிளிக்கு கொடுத்துருக்காங்க, 4 இன்ஸ்டால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்டாலில் வந்து ஒரு 2 இன்ஸ்டால் வந்து ஃபெயில் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபெயில் ஆகிறது இல்லை. பட் சிலருக்கு வந்து அப்பயும் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஒரு 10 செகண்ட் மட்டும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் அதை பேக் பண்ணிக்கோங்க. இந்த 10 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வியூ கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த ஒரு வியூக்கு உங்களுக்கு வந்து 2 பைசா வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ரிமைனிங் 49 தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒரு 10 கம்ப்ளீட் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து வழக்கம் போல் தெரிஞ்சதும் கிளிக்கு டாஸ்க் வந்து ஒன்று கொடுப்பாங்க. அந்த கிளிக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது ₹1 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10க்கும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் டாஸ்க் கிடைக்கும். ஸோ அந்த இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ₹1 கிடைக்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் 10 வியூஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து கிளிக்கு டாஸ்க் வரும். ஸோ யூ கேன் டேப் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு இல்லையா. ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை பேக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஒரு ஆட் இருக்குது, கீழே ஒரு ஆட் இருக்குது. 2 ஆடில் எதையாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அந்த கிளிக்கை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ₹1 கிடைக்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 30 செகண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம பேக் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இங்கே வந்து பாருங்கள் கிளிக்கில் ரிமைனிங் இருந்தது 0 ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த 10 கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் மறுபடியும் 10 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 30 தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு ஆட் கொடுத்துருப்பாங்க, கீழே ஒரு ஆட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டில் எதையாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆடை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிடுறேன். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு பேக் போங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா டைமும் இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆப்புக்குள்ளே வந்தோம் அப்படின்னா பாருங்கள் வாவ் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாலும் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் 3 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கு பதிலாக வாவ் கங்க்ராச்சுலேஷன் அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாலும் இங்கே இன்ஸ்டால் வந்து குறையும், பட் அமௌண்ட் வந்து ஆட் ஆகாது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாமே இந்த பேடிஎம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் ரெக்வெஸ்ட்டும் கொடுத்துக்க முடியும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காட்டுறது உங்களோட வேலெட்டில் இருக்க பேலன்ஸ். அதுக்கு பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எவ்வளோ இருந்தால் நம்ம வந்து ரீடம் பண்ணலான்னு. ஸோ ₹10 வந்தோடனே உங்களுக்கு ₹10 அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். நீங்கள் இந்த ரிக்வெஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இன்றைக்கி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு நாளைக்கு உங்களுக்கு பேடிஎம்மில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சண்டேஸில் மட்டும் கம்பெனி வந்து லீவாக இருக்கும். ஸோ அதனால் சண்டேஸில் மட்டும் உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வராது, ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் முதல்ல இருந்து நான் சொன்ன மாதிரி தான் 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் தருவாங்க. அதுக்கப்புறம் இடையில ஆப் ஸ்டாப் ஆகும்போது நம்மளோட சேனலில் நம்ம வந்து அப்டேட் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்
ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.